போய் இந்த மாதிரி சொன்னோம், அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் 1 வீக் வந்து வேஸ்ட்டாக அங்கே அட்மிட் ஆனோம். ஃபஸ்ட்டு மேமோகிராம் சொன்னாங்க, பெட் சிடி சொன்னாங்க, அப்புறம் பயாப்சின்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப புண்ணாக்கி விட்டு அந்த வலியில் அவங்க அவஸ்தைப்பட்டுட்டாங்க. அளவுக்கு ஏந்து உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் மெடிசன் எடுத்தோம். என் பேர் ஐஸ்வர்யா, சென்னை மாத்தூர்லேருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் சசிகலா. எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வந்தோம். 3rd பாக்ஸ் வாங்கிட்டு 4th பாக்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம் மெடிசன்ஸ். ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 டோஸ் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ ஆனால் லாஸ்ட் மந்த் வந்து 2 டோஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் 2 டோஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாயிடுச்சு. ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறாங்க, சாப்பிட மாட்றாங்க, கொஞ்சம் கையெலாம் வீக்கமாகிடுச்சு. இந்த வாட்டி 3 டோஸ் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மேமு. அது இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுனா வேணும் அப்படின்னா கீமோ பண்ண சொல்லியிருக்காங்க. கீமோ பண்ணால் இன்னும் ஸ்பீடாக ரெக்கவரி ஆவாங்க. இப்போ இம்யூனிட்டி பூஸ்ட்டு நல்லா எனர்ஜியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 2 டோஸ் எடுக்கும் போது அம்மா கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க. ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறது, தூங்குறது, எழுந்து ஆக்டிவாகவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 3 டோஸே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த வார்ம்லேருந்து கொஞ்சம் ப்ளட்டு அப்புறம் லிக்விட்லாம் வெளில வர ஹீல் ஆகுதா அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மெடிசன்ஸ் எடுத்து அது ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அது எல்லாமே நம்ம அம்மாவுக்கு ஆகுது. நான் எல்லாத்துலேயும் போட்டு பார்க்கும்போது அது வந்து வெளியே வந்தால் தான் வந்து சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. மேமும் அதான் சொன்னாங்க. அவங்களுக்கு எப்போ அது ஃபுல்லாக வெளில வருதோ அப்போ தான் அந்த கை வந்து வீக்கம் குறையும், ரெக்கவரி சீக்கிரமாக ஆகுறாங்க. உங்களுக்கு ஸ்பீட் ரெக்கவரி வேணால் நீங்கள் கோமா வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ புனர்ஜா. போய் இந்த மாதிரி சொன்னோம், அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் 1 வீக் வந்து வேஸ்ட்டாக அங்கே அட்மிட் ஆனோம். ஆனால் அவங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல. ஃபஸ்ட்டு மேமோகிராம் சொன்னாங்க, பெட் சிடி சொன்னாங்க, அப்புறம் பயாப்சின்னு சொன்னாங்க. அந்த பயாப்சி எடுத்து எங்கள் அம்மாவுக்கு அந்த இடத்த வந்து இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப புண்ணாக்கி விட்டு அந்த வலியில் அவங்க அவஸ்தைப்பட்டுட்டாங்க. எங்களுக்கு எங்கேயுமே நம்பிக்கையே வரல, குணப்படுத்திடுவாங்க, இந்த அளவுக்கு ஏந்து உட்காருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் மெடிசன் எடுத்தோம். 3 பாக்ஸ் நல்லா வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் 4th பாக்ஸ் வாங்கியிருக்கோம். இதில் ரெக்கவரி ஆகிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஸ்டார்டிங் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களா எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போது 3rd பாக்ஸ் நாங்கள் வாங்கும்போது மேம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தானே இருக்காங்க, எதுக்கு 3 டோஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 2 டோஸு மட்டும் போதும்னாங்க. ஆனால் இப்போ 2 டோஸ் எடுத்த உடனே கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு நீ 3 டோஸுமே கேட்டு வாங்கி கொடு, நான் அப்போ தான் நல்லா எழுந்து வாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கேன். எனக்கு 2 டோஸ் வந்து நான் எழுந்து சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு 3 டோஸுமே காலையில் மதியானம் நைட்டு போட்டால் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது 30 டேஸ்க்கு மட்டும் நான் வாங்கிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு டோஸ் வாங்கும் போது வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வரல, நான் கூட்டிகிட்டு வரல, சரி வேண்டாம் இது கலைச்சல் சொல்லிட்டு அவங்களே இந்த மாதிரி டாக்டர் நான் பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது நான் சொல்லி நான் மெடிசன் நான் வாங்கிட்டு போகிறேன். இப்போ அவங்களே காரம் மட்டும் சேர்த்துக்க மாட்டுறாங்க, மற்ற எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்றாங்க. காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாலுமே வேண்டாம் எனக்கு காரமாக இருக்குது, மற்றபடி எல்லா ஃபுட்டுமே எடுத்துக்கிறாங்க.